சம்பாரிச்சா தானே இவங்கள இது பண்ண முடியும், வளர்க்க முடியும். 3 வேளை செய்ய முடியல சார். சாமான் கழுவணும் எவ்வளோ வேலை இருக்கு. 3 வேளை செஞ்சா. ஒரு வேளை செஞ்சுட்டா ஒரு குழம்பு 2 வேளைக்கு வச்சுக்கலாம்ல. அவங்களுக்கு பிடிக்காது. காலைல டிஃபனு, மத்தியானம் சாப்பாடு, நைட்டு சாப்பாடுனா நான் என்ன மனுஷியா மாடா? இப்ப ஏதோ ஒரு 2 வேளை செய்றேன். அதுவே பெரிய விஷயம்னு நான் நினைக்கிறேன். இவங்க வந்து அவங்களுக்கு 11:30 கிளாஸ் வந்துருவாங்க. கிளாஸ பார்த்துக்கிட்டே சாப்பாட விட்டுருவாங்க. ஒரு சில டைம் சாப்பாடு கீழ கரிஞ்சிரும், குழம்பு கரிஞ்சிரும், இல்ல பொங்கி வந்து அந்த சாப்பாடு நொய்யு நொய்யுன்னு ஆயிடும். ஏதாவது ஒண்ணு மிஸ்டேக். சாம்பார் பிடிக்காது. காரக்குழம்பு பிடிக்காது. அப்புறம் நான் என்ன குழம்பு வைக்கிறது? நீங்களே சொல்லுங்க. அந்த அம்மாக்கு எப்ப பார்த்தாலும் ஸ்பைசியா செய்யணும். எனக்கு அது பிடிக்கல. நான் என்ன பண்ண முடியும்? எனக்கும் உடம்பு பார்க்கணும்ல. எனக்கும் 40 ஆயிடுச்சு இப்ப. கொஞ்சம் கண்ட்ரோலா இருந்தா தானே என் உடம்பும் நல்லா இருக்கும். நான் இன்னைக்கெல்லாம் உட்கார்றேன். எனக்கு இடுப்பு வலிக்குது, கை வலிக்குது. கொஞ்சம் ஏஜ் ஆக ஆக எனக்கு இந்த கழுத்து நரம்புலாம் இழுக்குது. அது சொன்னா புரிஞ்சுக்க மாட்டாங்க. வீட்ல இப்ப நீங்க 2 பேருமே வேலைக்கு போறதுனால நான் ஒண்ணு கேட்கிறேன். நீங்க எத்தன நாள் சமைக்கிறீங்க? உங்க அம்மா எத்தன நாள் சமைக்கிறாங்க? அவ சமைக்கவே மாட்டா. சாமான் கழுவ மாட்டா. எல்லாமே நான் தான் பண்ணணும். காலைல டிஃபன் முடியாது. ஏன்னா நான் 5 மணிக்கு தான் போய் படுக்கிறேனே. வீட்ல காலை டிஃபன் கிடையாது. கிடையாது. அது ஒரு 10 வருஷமாவே கிடையாது. ஓகே, டைரக்ட்டா பிரஞ்ச் தான். டைரக்ட்டா லஞ்ச். அது என்னன்னா ஒரு கொஞ்சம் 2, 3 ஆயிடும். அதுக்காக கொஞ்சம் ஓவரா பேசுவாங்க. என்ன பண்றது?